Hi students, welcome to our channel. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்னுடைய ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அப்புறம் ஆன்சர் கீ. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே கொடுத்துருக்கேன் கொஸ்டின் பேப்பரு. அதனுடைய 1 மார்க் ஆன்சரு, அப்புறம் 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க் எல்லா ஆன்சர் கீயுமே கொடுத்துருக்கேன். இது பார்த்து நல்லா படிங்க. ஃபஸ்ட் டைமாக இப்போ நம்ம யூடியூப் சேனலில் இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஆன்சர் கீ கொடுக்கல. ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு நம்ம தான் கொடுத்துருக்கோம். பார்த்து நல்லா படிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு பாருங்கள் ஆன்சரு 1/9 ஃபர்ஸ்ட் சாப்டர் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டினுக்கு 19. தேர்ட் கொஸ்டினுக்கு 5/4. ஃபோர்த் கொஸ்டினுக்கு -1/i+2. ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு -1 ஆன்சரு. சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு இமேஜினரி ஆக்சிஸ். செவன்த் கொஸ்டின் -2. அடுத்து எயித்து கொஸ்டின் mn. நைன்த் கொஸ்டின் p/r. 10th கொஸ்டின் ஆன்சர் வந்து நன் ஆஃப் திஸ். இதில் வந்து ஆன்சரே இல்லை. சரிங்களா? அடுத்தது 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர்லாம் நான் பின்னாடி கொடுத்துருக்கேன், டீட்டெயில்டு ஆன்சர். அப்புறம் அதுக்கு அடுத்தது என்ன வரும்னா 3 மார்க் வரும். பார்ட்டு 3 மார்க் கொஸ்டின்ஸ். இதுக்கும் ஆன்சர் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்ட் 4. இது 5 மார்க் கொஸ்டின். இதுக்கும் டீட்டெயிலாக நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்படியே ஒன்றா பார்த்துக்கலாம். அடுத்து தமிழ் மீடியம் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து தமிழ் மீடியமும் இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், அது செகண்ட் ஆன்சரு. செகண்ட் கொஸ்டின் தேர்ட் ஆன்சரு. தேர்ட் கொஸ்டின் 5/4 ஃபோர்த் ஆன்சரு. ஃபோர்த் கொஸ்டின் -1/i+2. ஃபிஃப்த் கொஸ்டின் -1. சிக்ஸ்த் கொஸ்டின் கற்பனை அச்சு. செவன்த் கொஸ்டின் 2. எயித்து கொஸ்டின் mn. நைன்த் கொஸ்டின் p/r. 10th கொஸ்டின் ஆன்சரே இல்லை இதில். சரிங்களா? இவற்றில் ஏதும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்ட் 2. அதில் 2 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்து பார்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ். இதுக்கெல்லாம் ஆன்சர் நான் பின்னாடி கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்ட் 4. இது வந்து 5 மார்க் கொஸ்டின். இதுக்கும் ஆன்சர் டீட்டெயில்டு ஆன்சரு நான் கொடுத்துருக்கேன், கிளியராக கொடுத்துருக்கேன். பார்த்து படிங்க. இப்போ ஆன்சர் நம்ம பார்க்கலாம். 11th கொஸ்டின் ஃபஸ்ட்டு 2 மார்க்கு. 11th கொஸ்டின் இது வந்து ஆர்த்தோகனல், அதாவது செங்குத்தணியின் நிறுவனம். ஏ கொடுத்துருப்பாங்க, ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டி பண்ணணும். மல்டி பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஐ கிடைக்கும். அப்படி கிடச்சிச்சுன்னா அது வந்து என்னது? ஆர்த்தோகனல்னு சொல்லலாம். சரிங்களா? செங்குத்து அணி. அடுத்தது 12th கொஸ்டின் ரேங்க் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரேங்க் கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துங்க. -1 3 4 -7 அதை மட்டும் எடுத்துக்கிட்டு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. நாட் ஈக்குவல் வருது, அதனால் ரேங்க் வந்து 2x2 எடுத்ததுனால ரேங்க்கு 2. அடுத்து 13th கொஸ்டின் பாருங்கள். இது வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா மெய் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சாரி, முழுவதும் கற்பனைன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது இமேஜினரி ஆக்சிஸ் ப்ரூவ் பண்ணணும். z பார் ஈக்குவல் டு -zன்னு வந்தால் அது வந்து இமேஜினரி ஆக்சிஸ். அடுத்தது 14. இது வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும், வர்க்க மூலம் கண்டுபிடிக்க ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். உடனே பாருங்கள் இதை. அடுத்தது 15th கொஸ்டின். மூலங்கள் வந்து சமமாக இருந்தால், ஈக்குவல் ரூட்ஸாக இருந்தால் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஈக்குவல் ரூட்ஸ்னால் நம்ம என்ன எடுத்துருவோம்? b² - 4ac = 0ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 16th கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா α² β² நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஈஸி தான். நம்ம பாருங்கள், α² + β² கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா α + β² - 2α β. அந்த ஃபார்முலா நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். அப்புறம் அதெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு. சரிங்களா? α + βனா -b/a, α βனா c/a. ஃபஸ்ட்டு s1 வந்து -3/4. அடுத்தது s2 வந்து 169/4. ரெண்டு அப்ளை பண்ணால் முடிஞ்சிச்சு. x² - sum of root into x + ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். அதான் x² - s1x s2 அப்படின்னு போட்டிருக்கோம் = 0. s1ன்றது -3/4, s2ன்றது 169/4. கீழே 4 இருக்கிறதுனால 4 மல்டி பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈக்குவல் ஆகிடும். அடுத்து பார்ட் 3 மார்க் கொஸ்டின். AB இன்வெர்ஸ் = B இன்வெர்ஸ் A இன்வெர்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஈஸி தான். பாருங்கள், ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பு தான். பொறுமையாக பாருங்கள். A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம், B இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் B இன்வெர்ஸ் A இன்வெர்ஸ் மல்டி பண்ணுறோம், அப்புறம் AB இன்வெர்ஸை மல்டி பண்ணுறோம். அடுத்தது 18th கொஸ்டின். கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி கணக்கு போடுறாங்க. கிராமர்ஸ் ரூல் தெரியும் உங்களுக்கு. டெல்டா, டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா 1 டெல்டா 2 கூட வச்சு போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான்.
அது ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா ஒய் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா அப்ளை பண்ணிங்கன்னா -2 3 இதுதான் ஆன்சர். இது 19th கொஸ்டின். இது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் கடைசி எக்ஸசைஸ் இது. கல்பெண்கள் 2வது சாப்டரில் லாஸ்ட் எக்ஸசைஸ். 1 + ஒமேகா ஸ்கொயர்னா -ஒமேகா 1 + ஒமேகானா -ஒமேகா ஸ்கொயர். இதை வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா வந்துடும் ஆன்சர். 128 ஆன்சரு. அடுத்து 20th. இது வந்து சைன் கண்டுபிடிக்கணும், அதாவது குறியினுடைய எண்ணிக்கையை வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 இடத்துல மாறுது, அதனால் 1 2 மார்க் பண்ணியிருக்கேன். -x அப்ளை பண்ணிங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் மாறுது, மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு மார்க் ஆகுது. மேலே 2 ரூட்டு, கீழே 1 ஒரு ரூட்டு, 2 மூலம் 1 மூலம், டோட்டலாக 3 மூலம் இருக்குது. 3 ரியல் ரூட்ஸ் இருக்குது. இப்போ இமேஜின் ரூட்ஸ் வேணும்னா 9லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 6. பாருங்க 9 இருக்குது பவரில். இங்கே பவரில் 9 இருக்கா, அப்போ 9 ரூட்ஸ் இருக்கும். ஏற்கனவே 3 ரூட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். 9 - 3 6 ரூட்ஸ். அடுத்தது 21. 2 + √3i 1 ரூட் கொடுத்துருக்காங்க. 2 - √3 another ரூட் வரும். இதை வச்சு கண்டுபிடிச்சிட்டா அவ்வளோதான். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 4 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 4 + 3 7 வரும். 4 + 3 7 வரும். x² - sum of root into x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், அதாவது மூலங்களின் கூடுதல் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல். அடுத்த கொஸ்டின் 22nd கொஸ்டின். இது வந்து புக்கில் இல்லை இந்த கணக்கு, ட்விஸ்டட் கொஸ்டின். இதனால் உங்களுக்காக போட்டிருக்கேன் ஆன்சரு, பொறுமையாக பாருங்கள். ஜெட் பாரு அதை அப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சு. ஜெட் கியூப்னு வரும். ஹை கியூபை வெளியே எடுக்கணும், அப்போ தான் டிமாஸ் தியரம் அப்ளை பண்ண முடியும். அடுக்கில் இருக்கிற 3 உள்ளே கொண்டு வர முடியும். அப்புறம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். cos 2π தெரியும்னா -1/2, sin 2π தெரியும்னா √3/2, -√3/2 ப்ளஸ் i/2. இது டவுட்டாக தான் கேளுங்க, க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ போடுறேன். அடுத்தது பார்ட் 4 5 மார்க்கு. 23ல் ஏ கணக்கு. இது ஃபஸ்ட்டு சாப்டர் தான், ஈஸி தான். ஏபி மல்டி பண்ணிங்கன்னா 8 வருதா, மூலைவட்டம் மட்டும், முதன்மை மூலைவட்டம், அதாவது பிரின்சிபல் டயகனல் மட்டும் வருது. அதில் வந்து 8 வெளியே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்சர் 8i3 வரும். ஏபி ஈக்குவல் டு 8i3, அதே மாதிரி தான் பிஏக்கும் வந்துடும். சரிங்களா? அப்போ பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/8a. நம்ம பி ஈக்குவல் டு அந்த ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி, மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் மெத்தட், நேர்மாறு அணிக்காணல் முறை இது கணக்கு. அதை வச்சு யூஸ் பண்ணுறோம். பி இன்வெர்ஸ் இருந்துச்சுன்னா பி இன்வெர்ஸ் நம்ம மேலே கண்டுபிடிச்சிருக்கோம், அதை அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ x ஈக்குவல் டு 3, y ஈக்குவல் டு -2, z ஈக்குவல் டு -1, இந்த ஆன்சர். அடுத்தது பி சம்மு, கிராமர் சொல் தான். டெல்டா இது எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஈஸி தான். -15 வரும். டெல்டா 1/x, அது 1/x 1/y 1/z தான் கொடுத்துருக்காங்க, அதனால் அதை அப்ளை பண்ணிக்கிறோம். -15 -5 -5 வரும். டெல்டா 1/z. ஒரு 1/x ஈக்குவல் டெல்டா 1/x பை டெல்டா, அதை தலைகளாக திருப்பினா தான் எக்ஸோட வேல்யூ. 1/y ஈக்குவல் டு y ஈக்குவல் டு 3, 1/z ஈக்குவல் டு z ஈக்குவல் டு 3. இது 24ல் ஏ, இது வந்து புக் சம் தான். ஆர்குமெண்ட் ஆஃப் z - i by z + 2 ஈக்குவல் டு π/4. ஈஸியான கணக்கு தான், பொறுமையாக பாருங்கள். tan 1a - tan 1b னா tan 1a - b by 1 + ab, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். tan 1 இன்சைட் இருந்துச்சுன்னா tan π/4, tan π/4க்கு தான் வேல்யூ வந்து 1. சரிங்களா? அப்புறம் இந்த டினாமினேட்டர் கிழக்கிறத இந்த சைடு எடுத்துடும், ஃபுல்லாக வந்துடும். மல்டி பண்ணிங்கன்னா ஆன்சர், பொறுமையாக பாருங்கள். அடுத்து பி சம், z³ + 8i = 0. இது புக்கில் எக்ஸாம் சம் தான். z³ = -8i வரும். -iக்கு cos π/2 -i sin π/2, அதுதான் போலார் ஃபார்ம், துருவ வடிவம். அப்ளை பண்ணி 2kπயை ஆட் பண்ணுங்கள். அப்புறம் மீசியம் எடுத்துகிட்டு எல்சியம் எடுத்துகிட்டு 1/3 உள்ளே கொண்டு வாங்க, அவ்வளோதான் ஆன்சர். கேக்கு பதில் 0 1 2 வரைக்கும் அப்ளை பண்ணணும். 2க்கு மேலே அப்ளை பண்ணக்கூடாது, ஏன்னா பவரில் 1/3ங்கிறது, அதனால் 2 வரைக்கும் அப்ளை பண்ணணும். 25ல் ஏ 1/3 சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க, ஒரு தீர்வு கொடுத்துட்டாங்க. அப்போ அதனுடைய தலைகிலி 3யும் ஒரு சொல்யூஷன் தான், அது ஒரு தீர்வாக தான் இருக்கும். கொஞ்சம் பெருசாக இருக்கும் மேத்த இடத்துலலாம். இது கொஞ்சம் நான் சிம்பிளாக சுருக்கி போட்டிருக்கேன். இது சிந்தடிக் டிவிஷன் மெத்தடில் ரொம்ப ஈஸி தான். இது பாருங்கள், இந்த மாதிரி போடலாம், கரெக்டாக 5 மார்க் கொடுத்துருவாங்க. அது 6x² + 15x + 6, இதை வச்சு போடுறோம். மல்டி பண்ணால் 36, ஆட் பண்ணால் 15, நீங்கள் சைடில் போட்டிருக்கேன். 12 × 3 36 வரும். முன்னாடி 6 இருக்கிறதுனால 6 டிவைட் பண்ணிடுறீங்க. -1/2 2 வரும் இந்த தீர்வு. அடுத்து பி சம்மு, இது ஈஸி தான். மல்டி பண்ணால் அப்புறம் x² - 5x, அது ஒய்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி, ஆன்சர் வந்துடும். y = 13, y = -5, x² - 5x = 13, x² - 5x = -5. அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸி தான். 5 + or - √77/2, 5 + or - √5/2.
அடுத்தது 26ல் ஏ. இது டெஸ்டட் கொஸ்டின், புக்கில் கிடையாது, கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்கான். சரிங்களா? ஈஸி தான் பாருங்கள். ஃபஸ்ட்டு நோ சொல்யூஷன், தீர்வு இல்லை. ரெண்டாவது யூனிக் சொல்யூஷன், ஒரே தீர்வு. மூணாவது கேஸ் எனி கேட்ட தீர்வு, இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அடுத்து பி. என்ன சம்மு? இசட் வந்து கற்பனையாக இருந்தால், இசட் வந்து இமேஜினரி ஆக்சிஸாக இருந்தால் என்னென்னு கேட்குறாங்க. முதல்ல அதனுடைய காஞ்சிகேட்டால் மேலைகளும் பிரிக்கும். 1 + 2i காஸ்ட்டாக 1 + 2i காஸ்ட்டால் மல்டி பண்ணுங்கள். இப்போ உள்ளெல்லாம் மல்டி பண்ணிங்கன்னா வந்துடும். இது ஈஸி தான் கணக்கு. இசட் இஸ் ஃபுல்லி இமேஜினரி கொடுத்துட்டாங்க கொஸ்டினில். இசட் வந்து முழுவதும் கற்பனை. முழுவதும் கற்பனைனா என்ன வரும்? இசட் ஃபுல்லாக கற்பனை, முழுவதும் கற்பனைனா ரியல் பார்ட்டே இல்லைன்னு அர்த்தம். ரியல் பார்ட் ஃபுல்லாக என்ன ஆயிரும்? 0 வந்துச்சுன்னா தான் முழுவதும் கற்பனை. அப்போ ரியல் பார்ட் 0 பண்ணுங்க. 1 - ரியல் பார்ட் என்ன? 1 - 2 cos square theta / 1 + 4 cos square theta. அது வந்து 0. 0 போட்டிங்கன்னா ஆன்சர். 1 - 2 cos square theta = 0, 2 cos square theta = 1, cos square theta = 1/2, cos theta = +or - 1/√ன்னு வரும். cos theta = +1/√1 வைங்க, cos theta = -1/√1 வைங்க. அப்போ theta = π/4 வரும். theta = -1/√னா 3π/4. இது ரெண்டு வேல்யூமே வரும். ஏன்னா 0லேருந்து பைக்குள்ளே இந்த ரெண்டு வேல்யூ வரும். π/4னா 45 டிகிரி, 3π/4னா 135 டிகிரி, ரெண்டுமே உள்ள இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டில் எல்லா கணக்கும் நான் ஆன்சரு கொடுத்துட்டேன். இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டினும் மேலே இருக்குது, தமிழ் மீடியம் கொஸ்டின் மேலே இருக்குது. ஆன்சரும் நான் கொடுத்துட்டேன். நீங்கள் இதெல்லாம் படித்து நல்ல நோட்ஸ் எடுத்து நல்லா படித்து நிறைய மார்க் எடுங்க. நீங்கள் நம்ம சேனல் நியூவாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோலாம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.